ஹாய் வியூவர்ஸ். ஓகேவா, இந்த ஒரு நியூ டாபிக் உங்களுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஜஸ்ட் லைக் பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். ஓகேவா, இந்த டாபிக் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. பட் நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். டீட்டெயிலாக கூட நம்ம பாயிண்ட்ஸ் எதாவது பார்க்கலாம். உங்களுக்கு ஈஸியாக புரியும் சொல்ல வருது அப்படின்னு. ஓகேவா, 7 பேட் ஹேபிட்ஸ் டு பிரெயின். ஓகேவா, இந்த 7 விஷயம் செஞ்சால் உங்களுக்கு பிரெயின் ரொம்ப கெட்டது. இப்போ வர காலத்தில் உங்களுக்கு நீங்கள் ரியலைஸ் பண்ணுவீங்க. ஓகே, இந்த மனுஷன் அப்பயே சொன்னால் யூடியூப்பில் கதறலாம், நம்ம யார் கண்டுக்கணும்னு நினைக்கக்கூடாது. இப்போயே நீங்கள் ஃபாலோ பண்ணலாம். லைட்டாக நார்மலாக ஃபாலோ பண்ணிட்டு வாங்க. சில மாற்றங்கள் தான் பெரிய மாற்றம் உண்டாக்கும். ஓகேவா, சில மரத்துணி சின்ன வெட்டினா தான் பெருசாக வெட்ட முடியும். எடுத்தோடனே ஒரே அறுவாலை வெட்ட முடியாது. சின்ன இப்போ இந்த ஒரு பாயிண்ட்டை ட்ராப் பண்ணுங்கள். ஓகே, இப்போ இந்த ஒரு பாயிண்ட்டை ஃபாலோ பண்ணுங்கள். டாப்பிக்கு நம்ம கொஞ்சம் ப்ரீஃபாக போகலாம். ஓகேவா, ஃபஸ்ட் பாயிண்ட் இப்போ நம்ம என்ன டாப்பிக்லாம் 7 பேட் ஹேபிட்ஸ் டு பிரெயின். இந்த 7 விஷயம் தவறான விஷயம் செய்யக்கூடிய டேமேஜ் வித் பிரெயின். ஓகேவா, ஃபஸ்ட்டு விஷயம் ஸ்டே டார்க் மச் ரூம். ஸ்டே டார்க். இந்த கருப்பான விஷயத்தை நீங்கள் மோஸ்ட்லி அவாய்ட் பண்ணணும். பிளாக் ஷர்ட்டு சூப்பராக இருக்கும். பட் பிளாக்கில் இருக்கிற எல்லாமே சூப்பராக இருக்கும் கேட்டால் அதான் உண்மை கிடையாது. பிளாக் கலர் பார்த்தோன்னே டக்குன்னு நம்மளுக்கு பேட் வைப்ரேஷனாக கிரியேட் ஆகும். நிஜமாக சொல்கிறேன், நல்லா தான் இருக்கும். ரிலே இஸ் நைஸ். என்கிட்ட 3-4 ஷர்ட் இருக்குது. பட் பிளாக் கலரில் இருக்கிற பார்த்தா உங்களுக்கு குட் ஃபீல் குட்டாக இருக்கும். உங்களுக்கு போக அது நெகட்டிவ் தட்ஸை க்ரியேட் பண்ணணும். சீரியஸாக சொல்கிறேன், பிளாக்காக இருக்கிறது இட்ஸ் அமேசிங், ரியலி பியூட்டிஃபுல். பட் பிளாக் உங்களுக்கு கொஞ்சம் பேடான வைப்ரேஷன் க்ரியேட் பண்ணணும். தட்ஸ் இட் ஒன்லி. பிளாக் இஸ் பேட் வைப்ரேஷன். பிளாக் ரூமில் இருந்தால் உங்களுக்கு தூக்கம் வரும் நைட் டைமில். பட்டு அது தூக்கத்தை முடிஞ்சிடும். ஓகேவா, அதான் உங்களுக்கு சொல்லுவேன். பேட் வைப்ரேஷன் தூக்கம் வரும் நல்ல டைமில். காலைலனா இது பேட், மார்னிங்னா இஸ் குட், நைட்னா குட்டு, காலையில்னா பேட். அப்படி தான் சொல்கிற மாதிரி பேட் வைப்ரேஷன் நல்லா பிளாக்காக இருக்கிற ரூமில் தவிருங்க. மேக்ஸிமம் தவிருங்க. ஓகேவா, அதை சொல்ல வரேன். கன்சியூம் டூ மச் நெகட்டிவ் தாட்ஸ். செகண்ட் பாயிண்ட், நெகட்டிவ் தாட்ஸை மேக்ஸிமம் கன்சியூம் பண்ணாதீங்க. பட் உங்களுக்கு ரொம்ப பிரெயினுக்கே அது ஆபத்தை கொண்டு போய் முடியும். நெகட்டிவ் தாட்ஸ் ஓரளவு ஓகே, லைட்டாக நார்மலாக கேட்டுக்கிட்டு தெரிஞ்சுக்கிட்டோம். ஜஸ்ட் இட் ஒன்லி. நீங்கள் ரொம்ப கன்சியூம் பண்ணால் உங்களுக்கு மனசு ஃப்ரீயாக இருக்காது. எப்போவுமே அந்த நெகட்டிவ் தாட்ஸே ரொம்ப ஃபாலோ பண்ணுற மாதிரி இருக்கும். அதே நீங்கள் கேட்குற மாதிரி உங்களுக்கு தாட்ஸ் தோணிகிட்டே இருக்கும். தயவு செஞ்சு நெகட்டிவ் தாட்ஸை சுத்தமாக தவிர்த்திடுங்க. அதனால் சொல்ல முடியாது சொல்கிறேன். அதுக்கப்புறம் பிளஸ்டிங், சரி வேறு டாபிக். பட் உங்களுக்கு ஹெட்ஃபோன் வேல்யூம்ஸை மேக்ஸிமம் குறைச்சி வைங்க. தேர்ட் பாயிண்ட், என்னடா சிம்பிளாக சொல்லலாம் பார்த்தியா. ஹெட்ஃபோன்ஸ் வேல்யூனா உங்கள் ஹெட்ஃபோன் சவுண்டு ஒரு மினிமம் 50-70 இருக்கணும். 100 இருந்தால் உங்களுக்கு அந்த பாட்டே ரிப்பீட் ஆகிட்டே இருக்கும். ரொம்ப சவுண்டு வச்சு கேட்டால் பின்னாடி செல்ஸ்லேருந்து பிரெயின் எனி ப்ராப்ளம் கண்டிப்பாக வர வாய்ப்பு இருக்குது. லோக்கல் ப்ராடக்ட்னா காது வெடிஞ்சிருங்க. நல்ல குட் ப்ராடக்ட், போட்டு அந்த மாதிரி ஒரு பெரிய ப்ராடக்ட் இருந்தால் உங்களுக்கு பிராண்டில் நல்ல பிராண்ட் வழியாக நல்லாயிருக்கும். இதே மொக்கையாக இருந்தால் உங்களுக்கு எதுவுமே சத்தியமாக நல்லா இருக்காது. காது டொம்முன்னு ஆகிடும், புஷ்ஷுன்னு போயிடும். ஜஸ்ட் இட் ஒன்லி. தேர்ட் பாயிண்ட். ஃபோர்த் பாயிண்ட் சோசியல் ஐசோலேஷன். ரொம்ப அவிதுங்க. சோசியல் ஐசோலேஷன் மீன்ஸ் இப்போ நீங்கள் சுற்றி இருக்கும்போது ஒரு ஃபியூ பீப்புள் ஒரு அலோன் ஃபியூ பீப்புள் கூட இருக்கீங்கன்னா இட்ஸ் ஓகே, இட்ஸ் குட். ஒரு 5 பேர் 6 பேர் ஓகே. நிறைய பேர் இருந்தால் உங்களுக்கு அது ஃபீல் ஆகாது. நம்மளுக்கு உண்மையான ஒருத்தவங்க கிடைக்க மாட்டாங்க அவ்வளோ சீக்கிரம். இதெல்லாம் உங்களுக்கு தாட்ஸ் நிறைய நம்மளுக்கு யார் கிடைக்கல அதே தாட்ஸ் தோணி இருக்கும். அதுவும் செய்யணும். அலோனாகவும் இருக்கக்கூடாது. ஓகேவா, தனியாகவே இருக்கக்கூடாது. நிறைய பேர் இருக்கக்கூடாது. நம்மளுக்கு யார் உண்மையான தெரியாமல் இருக்கும். தனியாக இருந்தால் நம்மளுக்கு யாருமே தோணும். தயவு செஞ்சு இதில் 3 தவிருங்க. எப்பவுமே கூட ஒரு ஃப்ரெண்டை வச்சுக்கோங்க. ஒரு ஃப்ரெண்டு சும்மா மாசாக கெத்தாக ஸ்டைலாக அவங்கள மாதிரியே இருக்கணும், உங்கள் கூட இருக்கணும். டூ மச் ஸ்க்ரீன் டைம். ஃபோர்த் பாயிண்ட், நிறைய முறை ஸ்க்ரீனை பார்க்காதீங்க. எனிவே ஃபோனாக இருக்கட்டும், எவ்ரிதிங் இஸ் டிவி வாட்ச், நெட்ஃப்ளிக்ஸ் சீரிஸ், எனிதிங். பட் நிறைய மொபைல் ஃபோன் ஸ்க்ரீன் டைம் நிறைய ப்ளே பண்ணாதீங்க. குறைச்சிக்கோங்க. உங்களுக்குலாம் நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக குறைச்சிக்கோங்க. நானும் குறைக்க ட்ரை பண்ணுறேன். ஸ்க்ரீனில் தான் பேசுகிறேன்டா மறுவழி. நீங்கள் ஸ்க்ரீன் டைமில் குறைச்சிக்கோங்க. இட்ஸ் குட். நீங்கள் எவ்வளோ குறைக்கிறீங்க அவ்வளோ உங்களுக்கு ஃப்ரீ டைம் நிறைய ஸ்பேஸ் க்ரியேட் ஆகும். இது உங்களுக்கு புரியாது. போக உங்களுக்கு ரியலைஸ் பண்ணுவீங்க. டிவியில் ஒன்றுமே இல்லை, அது நம்மளை உட்கார வச்சுருக்காங்க. அது நீங்கள் அடிக்டட். அவங்க நம்மளுக்கு பிடிச்ச உட்கார வச்சுட்ருக்காங்க. மொபைல்ஸ்க்கு நம்ம இஷ்டம் பார்க்கலாம். பட் டிவி அப்படி பார்க்க முடியாது. அவங்க ப்ளே பண்ணும்போது நம்ம பார்த்து தான் வேணும். நம்ம வெளியே போய்ட்டால் அது ஆட்டோமேட்டிக் போடும். மொபைல்லாம் பாஸ் பண்ணிட்டு ரிசீவ் பண்ணி பார்த்துக்கலாம். இவ்வளோ உங்களுக்கு மோசமான இது கொண்டு போயிருக்காங்க. நீங்கள் ரியலைஸ் பண்ணுங்கள். அப்புறம் நீங்கள் புரியும். அப்புறம் டிவி நீங்கள் அவாய்ட் பண்ணுறீங்க டோட்டலாக. என்னோடய தாட்டில் சொல்ல வரேன். கன்சியூம் டூ மச் சுகர், ஹனி திங்ஸ், பட் எக்ஸெட்ரா அந்த மாதிரி. ஓகேவா, கன்சியூம் டூ மச் ஹனினா நல்ல ரொம்ப இனிப்பான பொருள் சாப்பிடாதீங்க. இட்ஸ் நாட் ஹெல்த்தியான ஃபுட்டு சாப்பிடுங்க. நாட் ஹெல்த்தியான ஃபுட்டு, ஜங்க் ஃபுட் அதெல்லாம் அவாய்ட் பண்ணுங்கள். மோஸ்ட்லி அவாய்ட் பண்ணுறேங்க. ஏன் அவாய்ட் பண்ணுற சொல்கிறேன்னா அது நிறைய
கேலரிஸ் இல்லை, எல்லாம் வேஸ்ட்டு. உங்கள் உடம்புக்கு தான் ஃபேக்ட் க்ரியேட் பண்ணும். ஃபேக்ட் இல்லைன்னா, ஃபேக்ட் இருந்தால் பாடி ஷேப் சரியாக இருக்காது. உங்களுக்கே ஆட்டோமேட்டிக்காக பேட் வைப்ரேஷனில் போய்டுங்க டேட்ஸ்குள்ளே. இதெல்லாம் நீங்கள் இப்போ கட் பண்ணலாம் சொல்ல வரேன் நான். 7th பாயிண்ட், புவர் ஸ்லிப்பிங் டைம் இட்ஸ் இம்பார்ட்டன்ட் திங். நல்ல தூக்கம் இருந்தால் நல்ல வாழ்வு கிடைக்கும் சொல்ல வர்றது உண்மை. ஒரு 10:30 மணிக்கு தூங்கினீங்கன்னா கரெக்டாக ஒரு 4:30 இல்லை 5 o'clock 5:30 எழுந்தா கூட உங்களுக்கு அந்த 7 hours டிஸ்டன்ஸ் கரெக்டாக கிளியர் ஆகிடும். இதே நீங்கள் 12 மணி தூக்கிட்டு 6 மணிக்கு எழுந்தா 6 hours தான். 6 மணிக்கு எழுந்து சொல்கிறத விட 6 மணிக்கு எழுந்தாமல் வந்துடலாம். அந்த வேல்யூவே இருக்காது அதுக்கு. தூக்கம் இல்லை, தூக்கம் இல்லைன்னா யோசிக்க முடியாது அப்படின்ட்டு ஒருத்தன் சொல்லக்கூடாது. அந்த மாதிரி கேட்டான். சரியான தூக்கம், நைட் ஷிஃப்ட் வேலைக்கு போய்ட்டு ரொம்ப கஷ்டப்பட்டான். அது சொல்ல வரேன். நம்ம தூங்கினா தான் வாழ்க்கையில் சாதிக்க முடியும். உண்மைங்க. நல்ல தூக்கம் தான் நல்ல மைண்ட் செட்டை க்ரியேட் பண்ணணும். மைண்ட் செட் இஸ் எவ்ரிதிங். ஓகேவா? நல்ல மைண்ட் செட் க்ரியேட் பண்ணி நல்ல தாட்ஸ் க்ரியேட் பண்ணி நீங்கள் லைஃப்பில் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக போகலாம். இதான் எனக்கு தெரிஞ்ச 7 ஹேபிட்ஸ் டேமேஜ் யுவர் பிரெயின். ஓகேவா? டேமேஜ் யுவர் பிரெயின்னா அட்டாக் பண்ணுறது கிடையாது. இந்த மாதிரி ஹேபிட்ஸ்லாம் நம்ம சுற்றி இருக்குது, நம்ம கண்டுக்கிறது கிடையாது. ஆனால் இதோட நம்ம போயிட்டே இருக்கோம். இதை நம்ம அவாய்ட் பண்ணி ஆகணும். நீங்கள் எவ்வளோ சரி அவாய்ட் பண்ணுறீங்களோ அவாய்ட் பண்ணுங்கள். ஓகேவா? லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஓகேவா? பாய்.